විශේෂයෙන්ම හැම තැනකම ගෑස් පෝලිං නිර්මාණය වෙලා තිබෙනවා. இன்றைய நாளில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயம்தான் எரிவாயு கேஸ் தட்டுப்பாடு. மீண்டும் ஒரு லைன், மீண்டும் ஒரு வரிசை, இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான தகவலையும் வீடியோக்களையும் மக்கள் வெளியிட்ட கருத்துக்களையும் பார்த்தோம். இதனால பெரிய ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. உண்மையிலேயே எரிவாயு, அதாவது கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறார் நாட்டில், என்னதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தேடல்கள் ஏற்பட்டிருக்கு. இன்றைய நாளில் அதற்கான பதில் எரிவாயு நிறுவனத்திடமிருந்து வந்திருக்கு, அரசாங்கத்திடமிருந்து வந்திருக்கு. என்னென்ன விஷயங்கள், என்னென்ன நடந்திருக்கு, ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது, இனி என்ன நடக்க போகுது அப்படின்ற விடயங்களை பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான சுருக்கமான செய்திகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது லிட்ரோ எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, நீல கலர் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால மக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தாங்க. இன்றைய நாளில் உடனடியாக இன்று காலையிலே 10 மணிக்கே எரிவாயு லிட்ரோ நிறுவனம் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க, அறிக்கையை வெளியிட்டாங்க உத்தியோகபூர்வமாக. எந்த வகையிலும் எரிவாயு தட்டுப்பாடு நாட்டில் இல்லை, தேவையான அளவு எரிவாயு நாட்டில் இருக்கு. இந்த மாசத்தினுடைய கடைசியிலே 2 கப்பல்கள் நாட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்ப எந்த விதமான எரிவாயு தட்டுப்பாடும் இல்லை. ஆனால் கேள்வி அதிகரித்ததன் காரணமாகவே இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 14ஆம் தேதிக்கு இடையில் உட்பட்ட காலப்பகுதியில் அந்த விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதமும் இதுக்கு ஒரு காரணமாக ஏற்பட்டது. ஆனால் அந்த அளவு அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் இப்பொழுது தேவையான எரிவாயு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 17ஆம் 18ஆம் தேதிகளில் மாத்திரமே 2,84,000 சிலிண்டர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது, விற்பனையாகி இருக்குது. இது வழமைக்கு மாறான அதிகரிப்பு என்று சொல்லியிருக்காங்க. அதோட இந்த சனிக்கிழமை வரைக்கும், இன்றையிலிருந்து சனிக்கிழமை வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 3,51,000 சிலிண்டர்களை விடுவிச்சிருக்கிறோம். எனவே இது அதிகமான அதிகரிப்பு. இது வழமையா இந்த மாதிரி விடுவிக்கிறது இல்லை, இது அதிகமாக விடுவிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டதால மக்கள் அதை வாங்குறதுல அதிகரிச்சிருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லா சிலிண்டர்லையும் வந்து கேஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்ப கேள்வி அதிகரிச்சிருக்கு. இதனால ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கேஸ் தட்டுப்பாடு இல்லை அப்படின்றத உறுதி செஞ்சிருக்காங்க. இதோடு மட்டுமில்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, இன்றைய நாளில் அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம், මේ ප්‍රශ්නේ ඇති වුණේ පහුගිය සති දෙකක් තුනක් තිස්සේ දැන් ලාෆ් ගෑස් සමාගමේ ගෑස් බෙදා හැරීම නවත්තලා තියෙනවා. ඒ නිසා ගෑස් පාරිභෝගිකයා තුළ බියක් ඇති වෙලා තියෙනවා. ඒ ගෑස් සිලින්ඩරය වෙනුවට දැන් ඔහු ලිට්‍රෝ ගෑස් වලට ගිහිලා තියෙනවා. லாஃப் கேஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் மஞ்சள் கலர், இந்த கேஸ் வந்து கடந்த நாட்களில் தட்டுப்பாடா இருந்தது. இதனால மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரும் நீலத்துக்கு மாறிட்டாங்க. அதாவது லிட்ரோ கேஸ் எடுக்கிறதுக்கு மாறினதால இது ஒரு பரபரப்பாக எல்லா இடங்கள்லையும் கேஸ் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக தான் கூறப்படுது. எனவே நீல நிற கேஸ்ல எந்த விதமான தட்டுப்பாடுகளும் இல்லை. 1200 மெட்ரிக் டன் தான் நாங்கள் வந்து விடுவிக்கிறது வழமையாகவே. ஆனால் இப்பொழுது 1500 மெட்ரிக் டன்னை வந்து விடுவிச்சிருக்கோம் இந்த கிழமையில். எனவே இது மிகப்பெரிய அளவு. இதற்கு காரணம்னு சொன்னால் தட்டுப்பாடு இல்லை, கேள்வி அதிகரிச்சிருக்கு. ඒ නිසා වෙළඳපොළ තුල ගෑස් ටිකේ නිසා පැනික් සේල් එකක් එහෙම නැත්නම් ඩිමාන්ඩ් එකක් ඇවිල්ලා තියෙනවා. කලබලය නිසා ඇති වෙලා තියෙනවා. மக்கள் பயப்பட தேவையில்லை, பதட்டம் அடைய தேவையில்லை, தேவையான அளவு எரிவாயு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே எதிர்கட்சிகள் தொடர்பாக பலதரப்பட்ட கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அதற்கு பதிலளிக்கும் போது தான் அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். எனவே ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் நிறுவனமும் சொல்லியிருக்காங்க, அரசாங்க பக்கமாகவும் சொல்லியிருக்கப்பட்டிருக்குது, அமைச்சரும் சொல்லியிருக்காரு கேஸ் தட்டுப்பாடு இல்லை. பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் ஒரு மிக மிக முக்கியமான கேள்விக்கு பதிலளிச்சிருக்காங்க. அதாவது சில விஷயங்களுக்கு பதிலளிச்சாங்க, அதுல மிக முக்கியமான ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்தம் எவ்வளவு சம்பளம், எவ்வளவு கொடுப்பனவு கொடுக்கப்படுது அப்படின்றத அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிக்கு வந்து 54,285 ரூபா சம்பளம். மாதாந்த உபசரிப்பு செலவுன்னு சொல்லி 1000 ரூபா, அது என்னன்றது எனக்கு சரியா விளங்கல. மாதாந்த சாரதி செலவு 3500 ரூபா. மாதாந்த தொலைபேசிக்கான கட்டணம் 50,000 ரூபாய். என்ன கதைப்பாங்க 50,000 ரூபாய்க்குன்னு தெரியல. அவங்களோட சம்பளத்தை விட கொஞ்சம் 4,000 தான் குறைய தொலைபேசிக்கு. போக்குவரத்து செலவுகளுக்காக 1,500 ரூபாய். இது ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது போகிறதுக்கு அல்லது கூட்டங்களுக்கு வாரத்துக்கான செலவுகளாக இது போக்குவரத்து செலவாக இருக்கு. அவங்க ஒரு அலுவலகத்தை நடத்தி செல்றதா இருந்தால் மாதாந்தம் 1,00,000 ரூபாய் அந்த அலுவலகத்துக்கு சம்பளம் கொடுக்குறது, கரண்ட் பில் கட்டுறது, இது எல்லாத்துக்குமே 1,00,000 கொடுக்குறாங்க. அதோடு ஒவ்வொரு அமர்வுகள், கூட்டங்கள் அல்லது குழுநிலை கூட்டங்கள், பாராளுமன்ற அமர்வுகள், இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க வாரத்துக்காக ஒரு கூட்டத்துக்கு 2,500 ரூபா அவங்களுக்காக வழங்கப்படுது. அதோட மட்டுமில்லாம அவங்க இருக்கிற தூரம், அவங்களுடைய பிரதேசம், வந்து போற இடம், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாதமும் 419 லிட்டர் எரிபொருள் வழங்கப்படுகிறது.
அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற விலைகளின் அடிப்படையில் இது மாறும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மாதிரி ஒரு சலுகை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாதம் இருக்கு. அமைச்சர் ஹர்ஷ நாணயக்காரர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. சட்டத்தரணிகள் தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணரும் பட்சத்துல பாதுகாப்பு அமைச்சினூடாக அவர்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம். கடந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், போன கிழமை சட்டத்தரணி அவருடைய மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர் இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கண்டறியப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தாரு. எனவே இந்த மாதிரி பலதரப்பட்ட கோரிக்கைகள் கடந்த நாட்களில் முன்வைக்கப்பட்டது தான் அவர் இந்த சட்டத்தரணிகள் இந்த கோரிக்கையை முன்வச்சிருக்காரு. அது மட்டுமில்லாமல் இலங்கையில தற்பொழுது சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகள் அப்படின்ற பிரிவுக்குள்ள 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதனால சட்டத்தரணிகள் குழப்பமடி நேரத்தில் இதனை சரியாக கொண்டு செல்ல முடியாது. இப்பவே இவ்வளவு தாமதமாக இந்த வழக்குகள் இருப்பதன் காரணமாக சட்டத்தரணிகள் மிக நிதானமாகவும் இது தொடர்பான உதவிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் அமைச்சர் இன்றைய நாளில் சொல்லியிருக்காரு. இலங்கையினுடைய சுகாதார பிரிவு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பூனைகளால் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோய் அல்லது ஆபத்தான ஒரு நோய் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய 100% உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் நடந்த ஆய்வுகளில் இந்த நோய் பூனைகளால பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாக இது வந்து நாய் கடிக்கிறது, மிருகங்கள் கடிக்கிறது, செல்ல பிராணிகள் கடிக்கிறதால உருவாகும் என்று சொல்லப்பட்டாலும் கொழும்பு கம்பஹா ஆகிய பிரதேசங்களில் பூனைகளால இந்த நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அவதானமாக இருங்க. காரணம்னு சொன்னா இந்த நோய் நீர் வெறுப்பு நோய் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. அதாவது ட்ரபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொற்று நோயானது மிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் இந்த செல்ல பிராணிகள் நாய்க்கடி சம்பந்தமாக பாதிக்கப்படுவதோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த தகவலும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கு. AI மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்தியா சென்று கலந்து கொண்ட பலதரப்பட்ட விஷயங்கள் இன்ற நாளில் பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டின் மூலமாக இலங்கைக்கும் இது தொடர்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடர்பாக மிக நுணுக்கமாக அல்லது மிக விரைந்த சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு விஷயம். எனவே இது ஒரு இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக வருகின்ற நாட்களில் இருக்கும்னு சொல்லப்படுது. காரணம், இலங்கை இப்பொழுது டிஜிட்டல் மயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஜனாதிபதி அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட விடயம் தொடர்பாக பலதரப்பட்ட விடயங்கள் இப்பொழுது பேசப்படுது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். RJ சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.